வாங்குஞ்சம்பால் தேவோ கப்பால் உண்டாங்கடல் கடலா வாங்குஞ்சம்பால் தேவோ கப்பால் இரண்டாங்கடல் நல்ல ரள்ளி மதியரவு தேவோ கப்பால் அம்மையா மதியரவு தேவோ கப்பால் மூணாங்கடல் முத்துக்கடல் அம்மையா அம்மா அம்மையா ஓடு போடையா கடல் அலை கடலா பூலோக நாடாதில ஆறாங்கடல் ஆழக்கடல் ஏழாங்கடல் எழுகடலா எட்டாங்கடல் திட்டுக்கடல் ஒன்பதாங்கடல் அதுதா அது ஓடியதோர் பெருங்கடலா பூலோக நாடாதில பச்சமாலும் பள்ளி கொண்ட ஆதி பச்சமாலும் பள்ளி கொண்ட எண்ணே மத்தா கடல் பார்க்கடலுக்கப்பா பிறவி செய்த கடலுக்கப்பா பளிங்கி வரண பாறை ஒன்று அங்காக அமைந்திருக்கும் பாறை மேலே ஆலமர ஒண்ணு உண்டு ஆலமரம் அடியாதில காற்றடித்து மணல் குவித்து கரையா முத்து வளர்ந்திருக்க வாங்கி நல்ல வளர்ந்த முத்து ஓராயிர வாசல் உண்டு ஆகாய பூமிக்குமா ஆகாய முத்து அந்தரமா வளர்ந்திருக்க புத்தாதில அந்த நல்ல புத்தாதில ஆணாகமும் பெண்ணாகமும் கரநாகமும் சின்னாகமும் கலந்து கூடி வாழுதையா நாகராஜனாக கல்லி நாகராஜனாக கல்லி அவர்கள் நலமுடனே வாழ்ந்துவாரா லோக நல்லாதில நாகலோக தன்னாதில நாகமோடி ராஜாவோ நாக கன்னி பெண்ணவளா அவர்கள் இரு பேர்களுக்கும் பாம்பு போல உடல் அழகா மனிதர் போல திருமுகமா அப்பேற்பட்ட வடிவம் கொண்டு அப்பேற்பட்ட அண்ண வாழ்ந்து வாரர் இரு பேர்களும் நாகலோக பட்டணத்தில் நாகமோடி ராஜாவோ நாக கன்னி பெண்ணவளா ஆயிரம் நாகங்களுக்கெல்லாம் அதிபதியான நாகமுடி ராஜாவோ நாக கன்னியான பெண்ணாலும் பாம்பு போல உடலை கொண்டு மனிதரை போல முகங்களை கொண்டு பாம்பாகவே இல்லாமலும் மனிதராக இல்லாமலும் இருபிறவியாக நாக கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாக அரவமான பாம்பு ரெண்டும் நாகமோடி ராஜாவோ நாக கன்னி பெண்ணவள் நாகலோக பட்டணத்து மன்னவனும் தேவியும் மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வாரம் கொண்டவனும் தேவியுமா கூடி கால வாழ்ந்து வாரம் இல்லறத்தில் நல்லறம் இறைவேர்களும் வாழ்ந்து வார நாகமோடி ராஜாவும் நாக கன்னி பெண்ணவள் வாழ்ந்து வருங்காலத்தில வாழ்ந்து வரும் இல்லை இல்லை வாழ்ந்து வரும் அந்த நாகலோக
தன்னாதேல தன்னா நாகமுடி ராஜாவுக்கோ நாகக்கன்னி பெண்ணாளுக்கோ நாகராஜாவுக்கோ நாகராணியாளுக்கோ நாகலோக பட்டணத்திலே கணவனும் மனைவியாகவே வாழும் காலத்திலே பாருங்க என்ன என்ன மன்னாலருக்கும் மாணிக்க புத்துக்குள்ள சரி தெய்வலோக சித்தர்களை எல்லாம் வரவழைத்து மாட மாளிகையாக்கணும் கோட கோபுரங்களாக மாத்த வேணுமென்று தெய்வலோக சித்தர்கள் எல்லாம் வரவழைத்து அரவமான பாம்புக்கு நாகராஜாவுக்கு நாகக்கல்யாளுக்கும் அந்த புத்துக்குள்ள அழறையா கோபுரம்மா எதிர ஒரு மண்டகம்மா சோழரையாங்கணமா சோழரையாங்கணமா ஐயா சுத்து கட்டு மாளிகையா போடு 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 தகத்தகத்தா தகத்தை சாமி அங்கணமா கல்கிணரா அங்கணமா கல்கிணரா அடுக்குமடி மேடைகளா நாகலோக பட்டணத்தில் நாகமுடி ராஜாவுக்கோ நாகக்கன்னி பெண்ணாளுக்கோ பாபுராமம் பொன்னாலே பாபுராமம் பொன்னாலே ஐயா கொடிமரமும் தங்கத்தாலே ஓடு 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 அவருக்கு கொடிமரமா எவ்விதமாகவே நாகலோக பட்டணத்திலே நாகமுடி ராஜாவுக்கும் நாகராணி பெண்ணாளுக்கும் மன்னாளருக்கும் புத்துக்குள்ளே பாருங்க எல்லா செல்வ வளங்கள் நிறைந்திருக்கிறது ஏழரை கோபுர எதிரே ஒரு மண்டகங்கள் சூழரை அங்கணம் சுத்துக்கட்டு மாளிகை மாட மாளிகை கோட கோபுரங்கள் அப்படி எல்லா செல்வ வளங்களோடு வாழ்ந்தாலும் நாகராஜாவும் நாகக்கன்னியும் 7 கடலுக்குள்ளே விளையப்பட்ட மாணிக்கம் மரகதம் முத்து பவளம் வைடம் வைடூரியம் புஷ்பராகம் ஹோமதேகம் நவரத்ன முத்துக்களுக்கெல்லாம் அதிபதியாகவே வாழ்ந்து வருகிறார்கள் நாகராஜாவும் நாகராணி பெண்ணாளும் இப்படி எல்லா செல்வ சிறப்புகளோட கணவனும் மனைவியும் இல்லறத்தை நல்லறம் கொண்டார்கள் அப்படி எல்லா செல்வங்களோடு வாழுங்காலத்திலே வாருங்க நாகராஜா தேவி அந்த அம்மா நாகராணி ஏ மன்னா நாகமுடி ராஜா நாகலோக பட்டணத்திலே எல்லா செல்வங்கள் நாமளுக்கு நிறைந்திருந்தும் ஏந்தும் இல்லை கிடையாது எல்லா செல்வங்கள் நிறைந்திருந்தும் ஏந்தும் இல்லை கிடையாது எவனா இறைவனுடைய மானுட பிறவியிலே நாமல் அத்தனை பேர்களும் மனிதராகவே பிறந்தமையான ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மனதுல மனக்குறை அப்படிங்கிறது கட்டாயம் இருந்து கொண்டிருக்கும் குறையில்லாத மனசுகள் நம்ம பார்க்க முடியுமா காவோலையும் இல்ல அறவோலையும் இல்ல நாளைக்கு தீ வச்சிருவாங்க அதுல நாளைக்கு காவோலையில மனக்கவலை அவன் கவலை இல்லாத மனிதர்களை பார்க்க முடியுமா அவன் குறைன்னு ஒண்ணு இருந்தா தானையா கோயிலை தேடி சாமியை கும்பிட வர்றாங்க அவன் பிரச்சனை ஒண்ணு இருந்தா தான் சாமிக்கு அர்ச்சனை சாமியை தேடி வருவாங்க கும்பிடுறதுக்கு இல்லன்னா வருவாங்களா பிரச்சனை இல்லன்னா சாமியை தேடி வருவாங்களா பிரச்சனை இல்லையா நான் போறேன் ஆஸ்பத்திரி தேடி பிரச்சனை ஏன் போகுது ஆத்தது அங்க தேடி ஏன் போகுது அப்படி சொல்லுங்க அப்ப எல்லா செல்வங்கள் நிறைந்திருந்தாலும் நாகமுடி ராஜாவுக்கும் நாகராணி பெண்ணாளுக்கும் பிள்ளை எல்லாம் மனக்குறை கொண்டால் நாகராணியானவள் நாகலோக பட்டணத்திலே தன் மன்னன் நாகராஜா உடையவல்லாலை அந்த நாகக்கன்னியானவள் பிள்ளை எல்லாம் மனக்குறை கொண்டு எவ்விதமாகவே சொல்லுகிறாளையான எங்கடவ ராஜம் மன்னா ராஜம் மன்னா எங்கடவ ராஜம் மன்னா யஜமானே ரஜகிளியே என்னோட
என்னுடைய வார்த்தைகளும் வார்த்தை கேளு நாகலோக பட்டணத்தில் பட்டணத்து அவளுக்கு பின்னாலே நாளே பேர சொல்ல பிள்ளை இல்ல பிள்ளை இல்லை பிள்ளை எல்லா வாசலுக்கு பெரியோர்கள் வரவே மாட்டார் மதுரை எல்லா வாசலுக்கு மாநிலத்தோர் வரவே மாட்டார் குழந்தை எல்லா வாசலுக்கு குழந்தை எல்லா வாசலுக்கு மன்னா குடும்பத்தார்கள் வரவே மாட்டார் மன்னா குடும்பத்தார்கள் ஓடு 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 அப்படி குழந்தை ஒண்ணு இல்லாமல் குழந்தை ஒண்ணு இல்லாமல் நாகலோக பட்டணத்தில் நாகராஜா முன்னாலே நாகக்கண்ணி சொல்லுவாளா எங்க நவ மன்னவர் வட்டலில சாதம் போட்டா வாரி உள்ள பிள்ளை இல்லை இளையாதில சாதம் போட்டா இழுத்து உள்ள பாலன் இல்லை கொடுத்து தண்ணீரில நிந்தளம்ப பிள்ளை இல்லை கொடுத்து தண்ணீரில வாதி கொட்ட மதளை இல்லை எங்க நவ மன்னவரு உங்க தேவி நாகக்கல்லி கரை கரைக்கும் தேங்காயில கையேந்த பிள்ளை இல்ல அளவேஞ்ச முத்தத்தில மண்ணளைய குழந்தை இல்ல மண்ணளைந்த கையால மண்ணளைந்த கையால எனக்கு மடி வேடிக்க மதளை இல்ல எனக்கு மடி வேடிக்க ஒரு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல என்று சொல்லி நாகக்கண்ணி ஏ மன்னா நாகராஜா என்ன என்ன நாகலோக பட்டணத்திலே நாமளுக்கு பின்னாலே ஆமா நம்ம பேர சொல்ல உத்தரவாய்க்க வேண்டும் அல்லவா ஆமா பம்புசன் தலைக்கணும்னா வாரிசு இருக்கணும் சரி குழந்தை தலைக்கணும்னா ஆமா குழந்தை இருக்கணும்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க பிள்ளை செல்வமே பெரிய செல்வம் அல்லவா ஆமா மதுரை செல்வமே நாமளுக்கும் ஆன்மீக செல்வம் அல்லவா ஆமா ஆமா குழந்தை செல்வம் தான் இந்த உலகத்திலே குறையில்லா செல்வம் என்பார்கள் செல்வம் சொல்வார் ஏ மன்னா நாகராஜா என்ன என்ன இந்த நாகலோக பட்டணத்தில் நாமளுக்கு பின்னாலே வேற சொல்ல பிள்ளை இல்லை பிள்ளை இல்ல கவலையாது கருங்கவலை ரொம்ப உண்டு மதளை இல்ல கவலையாது மலக்கவலை ரொம்ப உண்டு குழந்தை இல்லா கவலையாது கவலையாது கொடுங்க வேலை அமைய கவலையாது மனக்குறை கொண்டு கவலை கொண்டான் நாகக்கல்யாணவள் வருத்தத்தோட நாகராஜா முன்னாலே ஏ மன்னா நாகமுடி ராஜா என்ன என்ன மலட்டு பட்டம் மாறுவதப்போ மானிட குல மக்களோடு சேர்வதப்போ ரிஷி பட்டம் மாறுவதப்போ இனத்தாரோட சேர்வதப்போ சுவாமி என்று நாகராஜா முன்னால நாகக்கண்ணி பிள்ளை இல்லாமல் அழுதா தொழுதா ஆண்டவனை நோகினான். அண்ணா தனக்குன்னு ஒரு ஆணோ பெண்ணோ இருந்ததையானா கடைசி காலத்துல அந்திய காலம் தலையை தூக்கி தண்ணி கொடுக்கும். அடுத்த பிள்ளை கொடுக்க முடியுமா? அடுத்த பிள்ளை எங்க வந்து கொடுக்க முடியும்? அடுத்த பிள்ளை எட்டித்தான் பாப்பானே தவிர தொட்டு பார்க்க மாட்டான். சித்தப்பா பிள்ளைகள தான் சரி
சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கிட்ட வந்து பார்க்க மாட்டாங்க. தொட்டு பார்க்க மாட்டேங்க. அடுத்த பாப்பான் அவன் பெத்த பிள்ளை எட்டிட்டு ஓடிதாங்கயா. அவன் செத்து கிடக்க அப்படின்னு பாட்டு போயிடும். அவன் பெத்த பிள்ளை என்ன பெத்தாப்பாலும் உன்னை கல்ல வச்சு நப்பானாங்க. ஆமா ஆனா நாகராஜா முன்னால சரி நாகக்கண்ணி சொன்னாளா, என்ன வாழ்ந்திருந்த வையகம் போகும் காலத்துல வணியெழுப்பையாவது பிள்ளை வேண்டும் இல்லையா, வேண்டும் இல்லையா? தனக்குன்னு ஒரு அரண்மனையை காக்க ஆம்பளை பிள்ளை வேணும், வேணும் வேணும். அடுக்கலைக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் பாங்க. ஆமா கட்டாயம் ஆணு வேணும் பெண்ணு வேணும். வேணும். அது மட்டும் இல்ல, சரி அந்த நாகலோகத்துல எல்லா சுத்தி முடிச்சாச்சா? ஆமா சுத்தி முடிச்சாச்சு. சுத்தி வண்டல் முடிச்சாச்சு. அவ்வளவுதான். பூசைக்கு வந்துருவோம். நாகராஜா முன்னாலே நாக கல்யாணவள் ஆமோ பிள்ளை இல்லாத வருத்தத்தோடு ஆமோ மன்னா நாகராஜா இந்த நாகலோக பட்டணத்தில ஆமா ஆடு ஜடைத்துதானால் ஆடு வேலு இலக்காலாரும் காலாரும் மாடு ஜடைத்துதானால் மாடு மந்தையிலே காலாரும் காலாரும் கோழி சடைச்சா கோழி குப்பையில காலாரும் குப்பையில பாவி நான் மனஞ்சடைத்தேனையானா ஆமா எங்க போய் காலார முடியும்? ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த ஆம்பளை பிள்ளை வீட்டுல ஒரு 4 நாளைக்கு போகலாம். பொட்டை பிள்ளை இருந்தா பொட்டை பிள்ளை வீட்டுக்கு ஒரு 4 நாளைக்கு போய் தங்கி இருக்கலாம். இருக்கலாம். அந்த மனஞ்சடைத்த காலத்துல ஆமா அங்க மேல 4 நாளைக்கு இருந்துட்டு மனசு தேத்திக்கிடலாம். தேத்திக்கிடலாம். ஆனா ஆணும் இல்லையே பெண்ணும் இல்லையே, என்ன செய்ய? நான் பாவி மனஞ்சடைத்தேனே ஆனா பாங்கலரு தஞ்சமையா. ஆமா நாகராஜா தேவியால நாக கல்யாணவள் ஆமா ஆணும் இல்லாமலும் பெண்ணும் இல்லாமலும் அழுதா தொழுதா ஆயிரங்களை கொண்ட ஆமா ஆரா துயரத்தோடு இருக்கும் பொழுது நாகராஜா சொன்னாரா, அம்மாயே நாகக்கண்ணி நாகண்ணி அஞ்சாத மலையாத வருத்தப்படாத, ஆமா கண்ணீர் வடிக்காத, நீ கவலை கொள்ளாத, கவலை கொள்ளாத, ஆண்டவன் அருள் இருக்குமே ஆனா சரி கட்டாயம் நாமளுக்கு ஆள பிள்ளை கிடைக்கும்படி கிடைக்கும் பகவானுடைய அருள் இருந்ததே ஆனா நிச்சயம் நாமளுக்கு பாலன் வரம் கிடைக்கும். ஆமா தீராத விலைக்கு தெய்வம் தானே தஞ்சம் என்பார்கள். ஆமா கடவுளை நம்பினார் கைவிடப்படார், ஆமா நம்பினார் கெட்டது கிடையாதாம் அது 4 முறை தீர்ப்பு. கும்பிட்ட கைக்கு சரி என்னைக்குமே குறைவு கிடையாது கிடையாது கிடையாது. அதனாலே அம்மா நாகராணி புத்திரவாக்கிய வரம் வேண்டி ஆமோ நம்ம ஆண்டவனை நினைக்க வேண்டும், அது தவறுக்க வேண்டும் வேண்டும் வேண்டும், பகவானை நினைக்க வேண்டும், பாரப்பெரும் தவம் இருக்கணும் தவத்தினோட மகிமையினாலே ஆமோ பகவானிடத்திலே உத்தரவாக்கிய வரத்தை வாங்க வேணும் என்று நாகராஜாவும் நாகக்கண்ணியும் உத்தரவாக்கிய வர வேண்டி தவம் இருப்பதற்காக எங்கே வருகிறார் திரையமா மன்னவனும் தேவியமா தேவியோமா மன்னவனும் தேவியமா பிள்ளை வர வேண்டியல்லோ தவம் இருக்க வேணும் என்று நாளான நாளையில செவ்வாய்க்கிழமையில மல்ல நீராடி தீர்த்தமாடி மாத்தோடுத்தி திருநேற்று காப்பணிந்தா நாகமுடி ராஜாவோ நாகக்கண்ணி பெண்ணாவளா தவமறுக்க வேணும் என்று நாகலோக பட்டணத்தில் சாந்து கொண்டு மெல்ல தரமுழுகி சந்தனத்தால் அவர்கள் கோலம் போட்டு சந்தனத்தால் அவர்கள் அவையா தரமுழுகி கொண்டு மெல்ல தரமுழுகி பன்னீராலே அவர்கள் கோலம் போட்டா பன்னீராலே அவர்கள் கோலம் போட்டா அவைய தரமுழுகி பன்னீராலே நாகக்கண்ணி போட்டா அப்படி கோலமிட்ட இடமாதியில
தலவாழை இலவிரித்து நிறநாளி நிறமரக்க தீபதீபம் எடுத்து வைத்தார் தெச்சனையும் வாங்கி வைத்தார் ஆண்டவனாகிய சிவனை எண்ணி நாகராஜாவும் நாகக்கல்லி எந்தவம் இருக்க தவச்சாலைகள் எல்லாம் அலங்கரித்து தலவாளி இலவரித்து நிறநாளி நிறமரக்கா தீபதூபம் எல்லாம் எடுத்து வைத்தார்கள் அந்த அரவமான பாம்பு ரெண்டு நாகலோக பட்டணத்தில் நாகமுடி ராஜாவும் நாகக்கன்னி பெண்ணவளா ஆண்டவன நினைக்காளே ஆண்டவன நினைக்காளே அல்ல தவம் இருக்க வாராளே ஓடு 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 அல்ல தவம் இருக்க விதமாகவே நாகராஜாவும் நாகக்கன்னியான பெண்ணாலும் நாகலோக பட்டணத்திலே புத்திரவாக்கிய வரத்திற்காகவே தவம் இருக்க ஆண்டவனாகிய சிவனை எண்ணி அரவமான பாம்பு ரெண்டும் நாகமுடி ராஜாவும் நாகக்கன்னி பெண்ணாலும் சிவபெருமானை உள்ளம் முருக மனமுருக மனமுருக மரயோனை எண்ணி அரகரா சிவசிவா அண்ணாமலை பாதகா உண்ணாமலை ஆண்டவா அநாதரட்சக அவத்தில் காப்போனே சாம்பளருவா சர்வலோக நாயக தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று சிவபெருமானை உள்ளம் முருக மனமுருக நாகராஜாவும் நாகக்கன்னியான பின்னாலும் விதமாகவே நினைத்து தாமரக்கிறா தெரியுமா அடே ஆண்டவன நினைக்காளே ஆண்டவன நினைக்காள நாகக்கன்னி வெள்ளவளா அதிகத்தவ இருக்காளே பகவான நினைக்காள் பாரத்தவ இருக்காள் நாகலோக பட்டணத்தில் உண்ணாம உறங்க உடையவன மறக்க அண்ணன் தண்ணி அருந்தாம அருந்தாமல் தேவி அவள் நாகக்கன்னி பெண்ணவளா ஆண்டவன நினைக்காளே அதிகத்தவ இருக்காளே பகவான நினைக்காளே பாரத்தவ இருக்காளே ஈஸ்வரன நினைக்காளே ஈஸ்வரனே அங்க இருந்து அவ இருக்காளே ஈஸ்வரனே இருந்துதவ ஒருவரிடம் தவம் இருந்தார் ஒருவரிடம் தவம் இருந்தார் உடைய வேறு வரவே இல்லை வரவும் இல்லை நாகலோக பட்டணத்தில் நாகமுடி ராஜாவோ நாகக்கன்னி பெண்ணவளா இருவரிடம் தவம் இருந்தார் இருவரிடம் தவம் இருந்தார் பகவான் வரவே இல்லை பகவான் வரவே இல்லை இல்லை இல்லையே ஆமண்ணே ஆமையா 12 வருட காலம் பகவான் வரவே இல்லை
அரவமான பாம்பு நாகராஜாவோ நாகக்கன்னி பெண்ணாலும் ஆமா ஆண்டவனாகிய சிவனை நினைத்து ஆமா 12 வருட காலம் தவசிருந்தான் நாகலோக பட்டணத்திலே. ஆமா தவம் இருக்கக்கூடிய நாகக்கன்னி பார்த்தா, என்ன என்ன ஏ மன்னா மனவாளா நாகராஜ, ஆமா 12 வருட காலம் பகவானை எண்ணி நாம தவம் இருக்கிறோமே. ஆமையா நம்மளுடைய தவத்துக்கு மனமிறங்கி இறங்கி பகவான் இன்னும் நாமளுக்கு உத்தரவாக்கிய வரமளிக்க வரவில்லை என்று ஆமா அந்த நாகராஜா தேவியவள் நாகக்கன்னி பெண்ணவளா ஆண்டவனை நினைக்காளே, ஆண்டவனை நினைக்காளே, ஆயத்தவ இருக்காளே. ஓடு 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 அப்பேற்பட்ட நாகக்கன்னியானவள் ஆமா சிவபெருமானை எண்ணி 12 வருட காலத்தவம். சரி 1 வருடம் அல்ல 2 வருடம் அல்ல 12 வருஷத்தவம் பாத்துக்கோங்க. சரிதான் எத்தனை 2 ஈராறு ஓராறு 6 ஈராறு எத்தனை சரிதானே? 12 கணக்குல கட்டக்காரர் கரெக்டா இருப்பாரு. ஆமா ஆமா ஈராறு 12 12 வருட காலம். இப்ப நம்ம அப்படி தவம் இருக்க முடியுமா? நம்ம 8 நாளைக்கு காப்பு கட்டி நோம்பு இருக்காது, எவ்வளவு கஷ்டத்துல இருக்க வேண்டியிருக்கு. சாமி ஆடைக்கு ஒரு வாரமே நம்மளால இருக்க முடியல. சாமி ஆடி ஆடிதான் எங்க அண்ணன் இத்து போறோம். ஆமா ஆடி ஆடி தான் அப்படி இருக்கேன். ஆமா அப்படியா? ஒரு வாரம் நம்மளால என்ன நீ சாமி ஆடுது? யாருக்கு சாமி ஆடுன? நான் யாருக்கு சாமி ஆடுறேன்? இவனு தான் ஆடணும். அதான கேட்க. ஏச்சியம்மாளுக்கு ஆடுறீங்களா காளியம்மாளுக்கு ஆடுறீங்களா? நான் ஒரு அம்மாளுக்கு ஆடல. மாரியம்மைக்கா? அதான கேட்க. சரிதான் போ, அதான் ஆடி இருக்காரு. அது பரவாயில்ல. அந்த நாகராஜா தேவியான நாகக்கன்னியானவள் தனக்கோர் பிள்ளை இல்லாமல் பகவானை எண்ணி 12 வருட கால தவம் இருந்தார்கள். சரி அப்படி தவம் இருந்து வரக்கூடிய பொழுது பாருங்க, என்ன இறைவனாகிய எம்பெருமான் பகவான் சரி பூலோக நாட்டு மக்களுக்கெல்லாம் எல்லாம் படியிழக்க பகவான் வருகிறார். ஆமா வருகின்ற வேளையிலே அம்மை உலகமாதா பார்வதி பார்த்தா, என்ன எம்பெருமானே இறையில உலகமெல்லாம் இறையிலக்கு இறைவா இறைவா பூலோக நாடு தாங்கள் படியிழக்க செல்கின்ற பொழுது ஆமா ஒரு நாளைக்காவது என்னை படியிழக்க அழைத்து போனீர்களா? கூட்டு போறீங்களா சாமி? உன்னை கூட்டு போயிட்டு எப்படி இருக்கும்கா? எப்படி இருக்கும்? ஏ பார்வதி, என்ன என்ன பூலோக நாட்டுக்கு நீ சிவனோடு சக்தி படியிழக்க வருவையானா, ஆனால் பூலோக நாட்டிலே சரி பகவானுடைய படைப்பில் பல விதங்கள் உண்டு. பல விதங்கள் உண்டு. இறைவனுடைய படைப்பில் ஏற்றத்தாழ்வு உண்டு. உண்டு உண்டு. சிவபெருமான் பூலோக நாட்டு மக்களை ஆமா சிலரை ஆண்டியாகவும் படைத்திருப்பேன், படைத்திருப்பேன். சிலரை அரசனாகவும் படைத்திருப்பேன். படைத்திருப்பேன். கோன் குருடு செவிடு வேடு நொண்டி மூக்கர ஆமா நல்லவர்களையும் படைத்திருப்பேன், படைத்திருப்பேன். அதே போன்று பொல்லாதவர்களையும் படைத்திருப்பேன். படைத்திருப்பேன். சக்தி பார்வதி, ஆமா நீ பூலோக நாடு சிவனோடு படியிழக்க வருவையான சரி பரமேஸ்வரா, என்ன இவரையா அரசனா படைத்தீங்க, ஆமா இவரையா ஆண்டியா படைத்தீங்க, இவரையா குருடா படைத்தீங்க, சரி இவரையா சிவடா படைத்தீர்கள் அப்படி என்று பார்வதி நீ கேள்வி கேட்பாய் அல்லவா? ஒண்ணா கேட்டுட்டு வருவேன். உனக்கு பதில் சொல்லேதான் முடியுமே தவிர ஆமா சிவனாலே படியிழக்க முடியாது. முடியாது. அப்படின்னா பொம்பளை வாய் சும்மா இருக்காது. சும்மா இருக்காதுல்ல. மணிப்பாசு வாயா? ஆமா. குறுக்கோணத்தை விடாது வந்துட்டா உங்களுக்கு மணிப்பாசு வாய். மணிப்பாசு. ஆமா, நல்ல வரும்போது மணிப்பாசு வாய் களி போட்டு வருவான். சரிதான். அப்பதான் சொன்னாரா அப்படின்னா பெண்கள் வாய் வந்து முணுமுணுத்த வாய். ஆமா, அந்த வாய் வந்து சும்மாவே இருக்காது. இருக்காது. அதனால சக்தி பார்வதி, என்னோடு நீ பூலோகம் கட்டாயம் படியிழக்க வருவையான நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்தர வேண்டும். படியிழந்து முடித்து கைலாயமலைக்கு திரும்பி வருவரைக்கும் ஆண்டவன் வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பேச மாட்டேன் என்றும் பகவானுடைய வார்த்தைக்கு பதில் வார்த்தை பேச மாட்டேன் கண்ணனாகிய கண்ணன் மீது முக்காலும் எனக்கு ஆணையிட்டு தந்தையானா உன்னை படியிழக்க அழைத்து போறேனார் எம்பெருமானாகிய பகவான். பார்வதி பார்த்தா, அண்ணன் கண்ணன் என்று அறியாது எம்பெருமானே
என்ன நான் படியளந்து முடித்து கைலாயமலை திரும்பி வரும் வரைக்கும் சரி வாயை திறக்க மாட்டேன், வர வார்த்தை பேச மாட்டேன். மாட்டேன் ஈஸ்வருடைய வார்த்தைக்கு சக்தி ஈஸ்வரி எதிர்த்து வார்த்தை பேச மாட்டேன். இது எங்க அண்ணனாகிய கோபால கண்ணன் நாராயணன் மீது ஆமா முக்காலும் ஆனை என்றாள் பார்வதா தேவி. ஆமா அப்போ ஆதி பராசக்தி பார்வதி அழைத்துக் கொண்டு என்ன என்ன எம்பெருமானாகிய பகவான் பூலோக மக்களுக்கு ஆமா விதமாக படியளக்க வருகிறார் தெரியுமா? எப்படி ஆண்டவனார் பகவான், ஆண்டவனார் பகவான் அகில எந்த உலகமல்ல பூலோக மக்களுக்கு படியளக்க வராரு. பார்வதி அழைத்தல்லவோ ஈசனான பகவானோ இரும்பு முதல் யானைவாரு, இரும்பு முதல் யானைவாரு இறையளந்து வாராரு. இரும்பு முதல் அப்படியே ஆண்டவனார் பகவானோ, ஆண்டவனார் பகவானோ அகில எந்த உலகமெல்லாம் எவ்வுயிரும் தப்பாமல் அவரவர்களுக்கு அளக்கும்படி அளந்து ஆண்டவன் பகவான் வரக்கூடிய பொழுது நாகலோகம் வழியாக வருகிறார்கள். அரவமால பாம்பு ஆண்டவனை எண்ணி அரஹரா சிவசிவா சம்போ மகாதேவா, அரஹரா சிவசிவா சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, ஓம் நமச்சிவாய நமகவென்று சிவபெருமானுடைய ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி சொல்லி என்னே அரவமான பாம்பு ரெண்டு நாகமோடி ராஜாவோ நாக கன்னி பின்னவளாம் அவமிருந்து வாராளே, அவமிருந்து வார போது தவ இருந்து அங்க என்ன என்ன நடக்குதானா அவமிருந்து பார்வதியா சிவனுடைய முன்னால பெருமானே ஈரேழு உலகமெல்லாம் நாமல் படியளந்து வருகிற பொழுது எந்த சத்தமனம் கேட்கல. ஆனால் இந்த நாகலோக பட்டணத்திலே உங்களுடைய சிவநாமம் பலிக்கு வரம் என்ன இறைவா. பெண்ணே பார்வதி அரவமான பாம்பு ரெண்டும் நாகமுடி ராஜாவும் நாகக்கன்னி பின்னாலும் உத்தரவாய்க்கு வர வேண்டி 12 வருட காலங்களாக தவமிருந்து வருகின்றாளே பார்வதி. அப்படி ஆண்டவனும் சொன்ன போது ஆதிசக்தி உமையவாளா சிவனுடைய முன்னாலே ஈஸ்வரனே பகவானே ஈஸ்வரனே நீங்க என்னுடைய வார்த்தைகளோ குழந்தை கொடுக்கணுமே பெண்ணுக்கு தமனம் இறங்கி பிள்ளை வர கொடுத்தால் என்ன கன்னியர்க்கு மனம் இறங்கி கை குழந்தை கொடுத்தால் என்ன பரமேஸ்வர தவம் இருக்கக்கூடிய நாகராஜாவுக்கும் நாகக்கன்னிக்கும் பெண்ணுக்கு மனமிறங்கி பிள்ளை வரம் கொடுத்தால் என்ன இறைவா கொடுத்தால் என்ன பகவானே மங்கையருக்கு மனமிறங்கி மறையோனை தாங்கள் முதலை வரம் கொடுத்தால் இல்ல சுவாமி. அப்படி பார்வதியா சொன்ன போது சங்கரனார் பகவானோ பாடி வெள்ளை பார்வதிய பாடி வெள்ள பார்வதிய அம்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய். ஓடு 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 பார்வதி அரவமான பாம்பு நாகராஜாவு
நகராஜாவுக்கு நாகக்கண்ணிக்கும் சரி புத்திரவாய்க்கு வரம் கொடுக்கணுமே ஆனா ஆனா அது என் கையில கிடையாது கிடையாது. ஏன்னா ஆ, ஒரு பெண்ணா பிறக்கும் பொழுதே விதி அமைத்திருப்பாங்க. ஆமா அதாவது ஒரு குழந்தைன்னு சொன்னா சரி தர்மமும் கர்மமும் ஆமா ரெண்டும் கலந்தா தான் கை குழந்தைன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. பாவமும் புண்ணியமும் கலந்திருக்கணும். கலந்திருக்கணும். அப்பந்தான் பச்சிலம் பிள்ளை என்பாங்க. ஆமா அம்மா பார்வதி என்ன என்ன நாம இருவேர்களும் கைலாய மலைக்கு சென்று சரி நகராஜாவுக்கும் நாகக்கண்ணிக்கும் கண்ணிக்கும் ஏட்டு பிரகாரம் சரி குழந்தை இருக்கா இல்லையா இல்லையா அப்படிங்கிற விவரத்தை பார்த்து சொல்லணும். சொல்லணும். எப்படின்னா பிரம்மன் எழுத்து எழுத பிரித்து எழுத முடியாது. முடியாதுல்ல. மகாதேவனார் எழுதி எழுத்த நம்மால மாத்தி எழுத முடியாது. முடியாது முடியாது. அன்று எழுதியவை இனி அழுத்து எழுத மாட்டான். ஆட்டாம். அதனாலே நாகராஜாவுக்கு நாகக்கண்ணிக்கும் ஆமா ஏட்டு பிரகாரம் பிள்ளை இருந்தா கொடுப்பேன், இல்லன்னா என்னால முடியாது. ஆமா உண்டுனா உண்டு இல்லன்னா இல்ல. ஆமா உண்டுண்டா உண்டு இல்லன்னா இல்ல இல்லன்னா இல்ல. இல்ல உண்டாது பத்தியலா. அதான் இருக்க கடையம் கடையமா. அப்ப இறைவராகிய பெருமான் பகவான் ஆமா நாகராஜாவுக்கு நாகக்கண்ணிக்கும் கைலாசம் வந்து விஸ்திரபுத்திரனார் இவர் விளைத்து சரி அப்பா சித்திரபுத்திரா என்ன என்ன நாகராஜாவுக்கு நாகக்கண்ணிக்கும் சரி கைலாச ஏட்டு கணக்கின்படி ஆமா குழந்தை இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லப்பா சொல்லப்பா என்ற செல்லப்பாவா சொல்லப்பா சொல்லப்பா செல்லப்பாவா சொல்லப்பாவா சொல்லப்பா சொல்லப்பா அதான் கேக்க செல்லப்பா என் பேர்ல செல்லப்பா அதான் செல்லப்பாடிலாம் அதான் கேட்டேன். ஆமா அப்ப இருவேர்களும் கைலாயமலை வந்தடைந்தாங்க. ஆமா சித்திரகுப்தனார் இவருடைய கணக்கெடுத்து பார்க்காங்க. சரி இருவேருடைய பஞ்சாங்க ஏட்டு கணக்கை பார்க்கும் பொழுது ஆமா பகவானிடத்துல எப்படி சொல்லாருமா என்ன ஈஸ்வரா நாகராஜாவும் நாகக்கன்னியான பின்னாலும் ஆமா முன்னால் ஒரு பிறவியல் வன வேடுவனாகவே பிறந்தாங்க. சரி வேடுவனாக பிறந்தால் வேட்டைக்கு செல்வது வழக்கம். வழக்கம் அப்படி வழக்கம் இல்லையா? ஆமா அப்படி வேட்டைக்கு செல்கின்ற பொழுது சரி 10 மாத்த சூல்மானை ஆமா பானமிட்டு கொண்டிருக்கிறார் நாகமணி ராஜா. மானை கொண்டாலும் பரவாயில்லையே இல்லையே. ஆனா மான் வயத்திலே வளரக்கூடிய சரி அந்த சிசுவி அழைத்தான் சென்றாளப்பாவி. ஆமா அதனால அவருக்கு குழந்தை கிடையாது. கிடையாது. பார்வதி பார்த்தார் என்ன எம்பெருமானே என்ன நாகராஜன் தான் வேடுவனாகவே பிறந்து சரி சூல்மானை அளித்தார் என்று தாங்கள் சொல்கின்றீர்கள். ஆமா ஆனால் நாகக்கண்ணி சக்தி என்னை போன்றவள் ஒரு பெண் அல்லவா? பெண் அல்லவா? அவ என்ன பாவத்தை செய்தா? அந்த அம்மா எடுத்து பாருங்க கேட்கணும்ல. ஆமா அப்பந்தான் சொன்னாரா என்ன அம்மா பார்வதி என்ன அந்த நாகக்கண்ணி இருக்கின்றாளே முன்னால் ஒரு பிறவியில ஆமா மருத்துவ பெண்ணாகவே அவதாரம் செய்தாள் அல்லவா? ஆமா மருத்துவ பெண்ணா அவதரிக்கும் பொழுது சரி மருத்துவச்சிக்கு என்ன வேலை? மருத்துவச்சிக்கு மருந்து அரைச்சு கொடுக்கக்கூடிய வேலை. மருந்து அரைச்சு கொடுக்கக்கூடிய வேலை. ஆமா ஆனா மருந்து என்னத்துக்கு அரைச்சு கொடுக்கா? என்னத்துக்கு அரைச்சு ஒரு கொடுக்க? கை வலி, காலு வலி, ஒரு மேல் வலி, ஒரு மண்டடி தலையடி, அதுக்கு கொடுக்க, ஒரு வாந்தி பேதி, இதுக்கு மருந்து கொடுக்கிறது வழக்கம். வழக்கம். ஆனா இந்த அம்மா நாகக்கண்ணி இருக்கிறாளே முன்னால் ஒரு ஜென்மத்தில கருவுற்ற பெண்களுக்கு கருக்கலைக்க கைமருந்து சேகரித்து கொடுத்தாளாம். அடே பாதவத்தி திளையா உருவுற்ற பெண்களுக்கு ஆமா ஆமா இப்ப அப்பம் கலைச்சிருக்காங்க. இப்பவே அப்படி இப்ப கலைச்சிட்டு உள்ள வருவிய. ஆமா இப்ப அழைச்சிட்டு அப்படி உள்ள போனோம். ஆமா ஆமா ஆனா முன்னால் ஒரு பிறவியிலே மருத்துவமா பிறந்தாலும் கருக்கலைக்க கை மருந்து கொடுத்தாள் அல்லவா? ஆமா உறவற்ற பெண்களுக்கு ஒரு வேளைப்பதற்காக மருந்து சேகரித்து கொடுத்தா கருக்கலைத்ததோ தோஷத்தினாலே 7 சென்மை எடுத்தாலும் இருவேர்களுக்கு ஏந்த பிள்ளை இல்லை என்றார் சித்திரகுப்தர். அப்ப இத பார்த்தா அரவமான பாம்பு நாகராஜாவும் நாகக்கண்ணியும் குழந்தை வர இல்லை என்று சொன்ன விவரத்தை கேட்டவுடனே நாகக்கண்ணி ஈசனுடைய முன்னாலே எவ்விதமாக சொல்கிறாளையான அடேவனே பகவானே ஆதிசக்தியோட வார்த்தை கேளு தவமிருந்த பாம்பு ரெண்டு இறைவா எங்களுக்கு
புத்திரவாக்கிய வரந்தரலையான ஆமா உங்களுடைய முன்னாலே ஆமா நாக்க பிடுங்கிடுவான் பிடுங்கிடுவோம் நான் நல்லூயிரே மாய்த்திடுவேன் உயிரோட இருக்க மாட்டேன் தேவியா மாண்டிடுவேன் அரவமாலும் பாம்பு சொன்னா நாகக்கண்ணி ஆமா பிள்ளை வர நல்லையான நாக்க பிடுங்கிடுவோம் நாங்க நல்லுயிரம் வைத்திடுவோம் இறைவா ஆமோ பிள்ளை இல்லாம இந்த உயிரை வச்சு இனி நாம இருக்கவா இருக்க மாட்டோம் நம்ம ஆண்டிடுவேன் மடிந்திடுவேன் மரணமாகி போய்விடுவேன்னா ஆமா பார்வதி பார்த்தா என்ன இறைவா பெண்ணுக்கு பெண்ணு மனமிறங்கணுமே இறங்கணுமே முன்னால் ஒரு பிறவியிலே நாகராஜாவும் நாகக்கண்ணியும் சரி அவங்க பாவத்தை செய்திருந்தாலும் ஆமா இப்பிறவிலே உங்களை மனதிலே எண்ணி சரி 12 வருட காலம் தவம் இருந்தார்கள் அல்லவா ஆமா அந்த தவத்தினுடைய மகிமையாலாவது கட்டாயம் அவர்களுக்கு உத்தரவாக்கி வரம் கொடுக்கணும் கொடுக்கணும் ஏ பார்வதி என்ன அப்படியானால் நாகராஜாவுக்கும் நாகக்கண்ணிக்கும் சரி என்னாலே குழந்தை வரம் கொடுக்க இயலாதம்மா முடியாது சக்தி பார்வதி என்ன நாகராஜாவுக்கும் நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் சரி நீயே குழந்தையாக பிறக்க வேணும் போ போ நீ போய் பிறந்துக்க என்று இறைவனாகிய பகவான் சொன்ன பொழுது ஆமா அப்பம் பார்த்தாளே பார்வதியா நாகராஜாவுக்கும் நாகக்கண்ணிக்கும் என்னை பிள்ளையா போய் பிறக்க சொல்றீங்களே நான் பிள்ளையாக பிறந்தேனையானா பூலோகத்திலே யாருக்கு பிள்ளை இல்லையானாலும் சக்தி நான் தானா பார்வதி நான் போய் பிறக்கவா மானிடப்பன் திருவயற்றிலே மாயாசக்தி நான் பிறக்கவா பாம்பினுடைய திருவயற்றிலே பார்வதி நாம் பாலகியாக போய் பிறக்கலாம் இறைவா மாத்தி பிறக்க வரம் இருந்தா சொல்லுங்கண்ணா பார்வதி நாகராஜாவுக்கும் நாகக்கண்ணிக்கும் நீ கருவுருவாக சனித்து குழந்தையா அவதாரம் பண்ண வேண்டாம் அவதார பிள்ளையாக அவதார குழந்தையாக நீ சக்தி போய் அவதரிக்க வேண்டும் என்றார் பகவான் அவதார பிள்ளைன்னா எப்படி போய் அவதாரம் பண்ண சொல்றீங்க சொல்லணும்ல ஏ பார்வதி நாகராஜாவுக்கும் நாகக்கண்ணிக்கும் அடடே அமிர்தமெல்லாம் கலசம் கொண்டு ஆதி சக்தி போய் பிறக்கணுமே என்று ஆண்டவரும் சொல்ல போது ஏது சொல்வா பார்வதியா ஆண்டவர் சொல்ல போது அண்ணாதி சக்தி உமையவேளா நாகராஜாவுக்கும் நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் பராசக்தி பார்வதியே பிள்ளையாக வந்த அவதாரம் செய்யவார ஐயா நாளையில செவ்வாய்க்கிழமையில ஆதிசக்தி அம்மை பார்வதியா நாகமுடி ராஜாவுக்கும் நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் சக்தி பிள்ளையாக அறச்சருவம் கொண்டா பார்வதி அப்படி அறச்சருவத்தை கொண்டு நாகராஜாவுக்கும் நாகக்கண்ணியான பெண்ணாளுக்கும் அமர்ந்த கலசத்துல என் கலைகளில் ஒரு கலையாகவே அவதாரங்களை கொண்டு அம்மா ஏ நாகராணி இந்த அமர்ந்த கலசத்தை ஆண்டவனை எண்ணி பூசை செய்து வந்த யானை 41 நாளையில செவ்வாய்க்கிழமையில அமர்ந்த கலசம் ஒன்றோடு ஒன்றாக உரசுபட்டு குழந்தை கிடைக்கும் என்றால் ஆதி வராசக்தி பார்வதி அப்போ நாகராஜா தேவி அவள் நாகராணி பெண்ணவளா கலச எட்ட வாங்குதாள
வாசலில கலச எட்ட வைக்கால வைக்கால கலசத்தை வாங்குனா கடலிலே சென்று நீராடி ஆமோ மேல கோட்ட வாசலில ஆமா கலச இட்ட வைத்தா தலவாழ இலை விரித்தா நிறநாளி நிறமறக்க அரக்கா தீபமெல்லாம் எடுத்து வைத்தாள் நாகக்கண்ணி ஆமா அமிர்த கலசத்துல பாம்பு உடல அரவமான பாம்பு ரெண்டும் ஆமா கலசத்துல இருக சுத்தினாங்க சரி கலசத்துல பாம்பு உடலை சுற்றி ஆமா ஐயா அரவமான பாம்பு ரெண்டும் பாம்பு ரெண்டும் ஆண்டவர நிறைக்கால நினைக்கால அதிக பூசை செய்யோதாள செய்யோதால பகவான நிறைக்கால நினைக்கால நாக கண்ணி நாக கண்ணி பூசை செய்தே வாராள ஓடியா ஓடியா பூஜை செய்து அப்படி பூசை செய்து வார போதே வார போது ஆண்டவனை நினைத்து 20 நாள் அரை மண்டலம் ஆமா 40 நாள் ஒரு மண்டலம் பூசை செய்தான் நாகக்கண்ணி ஆமா ஆண்டவனை நினைத்து பூசை செய்ய 41வது நாளையில ஆமா நல்ல செவ்வாய்க்கிழமையில ஆமா என் பராசக்தி பார்வதாதேவி அம்சத்தில ஆமோ யார் யாரெல்லாம் சக்தியாக வந்த அவதாரம் செய்ய வருகுராதரியமா யார் யார் ஐயா நாளான நாளையில நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில கிழமையில நல்ல வைகாசி மாத்தையில மாதத்தில நாலாம் செவ்வாய்க்கிழமையில கிழமையில அருண நல்ல உதயத்தில உதயத்தில அதிகால புலதாரில உலகில ஐயா வெள்ளி நல்லோ உதயத்தில உதயத்தில அந்த விடிய ஒரு காலையில காலையில சூரியனார் வெப்பம் பட்டு வெப்பம் பட்டு சூரியனார் வெப்பம் பட்டு வெப்பம் பட்டு சோதி கலசமதே ஐயா ஐயா வெப்பம் பட்டு படி கலசம் எட்டு உரசுபட்டு கொண்டு கலசமதே வெடித்திடுமா வெடித்திடுமா கலசமதே வெடித்த போது வெடித்த கலசமதே வெடித்த போது வெடித்த போது அங்கு யாரெல்லாம் பிறந்து வரா ஓடியா ஓடியா வெடித்த போது அப்படி முதலாவது கலசத்தில் ஆடியாக பிறந்து வர இரண்டாவது கலசத்தில் ஈஸ்வரியாதான் பிறந்தார் மூன்றாவது கலசத்தில் கூடாதிதான் பிறந்தார் நாலாவது கலசத்தில் நாராயணிதான் பிறந்தார் ஐந்தாவது கலசத்தில் அழகராட்சிதான் பிறந்தார் ஆறாவது கலசத்தில் ஆயிரங்கைதான் பிறந்தார் ஏழாவது கலசத்தில் ஈஸ்வரியா பிறந்து வாரா எட்டாவது கலசத்தில் அட்டகாளி 8 பேரா அவதரித்து வாராளே நாகலோக பட்டணத்தில் நாகமுடி ராஜாவுக்கும் நாகராணி பெண்ணாளுக்கும் ஆளியாக பிறந்து வாரா கடலுக்குள்ள வெண்பிறக்க வீரப்பல்லாதிசடையா உரித்தாழ தலைமுடியா கோரப்பல்லா நந்த முகம் வரமக கண்ணழகா தாயார காளியம்மா குழலோ ஜடையழகி ஹரிராம தங்கையம்மா கும்பத்து அழகியம்மா பாவார தங்கையம்மா எர்ரகத்து அழகியம்மா கிருஷ்ணனோட தங்கையம்மா செவ்வாட காரியம்மா கத்தி கொண்ட காளியம்மா சிவனாரோட தேவியம்மா கண்டாங்கி சேலக்காரி கண்ணனோட தங்கையம்மா அவ அட்டகாளி 8 பேரா அவதரித்து வாராளே வேம்பு பிறந்திடமா ஆயங்க ஒரு
காளிக்குத்தான் விஜயநகர் வட்டாரத்தில் வேம்பு வந்து பிறந்த போது அந்த விளையாட பெண் பிறந்தார் சூலம் வந்து பிறந்திடமா சுந்தரனார் மேடையில சூலம் வந்து பிறந்த போது யார் அறிவா கும்ப வந்து பிறந்திடமா தாயான காளிக்குத்தான் கும்ப வந்து பிறந்த போது கூத்தாட பெண் பிறந்தா தாயான காளியம்மா அந்த காளி 8 பேரா சக்தி வந்து பிறந்தவளா முட்டுக்கை பிறந்திடமா ராஜபூமியில முட்டுக்கல குலவுருக்கா சொல்றவ யார் அறிவா பம்பை பிறந்திடமா காளிக்கு மண்டபத்தில் பம்பையில குலவுருக்கா காளி பக்திதல்ல யார் அறிவா மகடவத முடித்தவளா தாயான காளியம்மா முட்ட போல கண்ணழகா நீண்ட பல்லழகா தாயான காளிக்குத்தான் பொல்லாவிஷடையா வெற்றி கொண்ட மகமழகா முட்ட போல கண்ணழகா நீண்ட பல்லழகா புள்ளலோ ஜடையழகி ராம தங்கையம்மா ஓலக்காரி சாலக்காரி தங்கையம்மா அம்பிகையே காளியம்மா 5 சட குச்சி வர்ற அழகு சட ஆடி வர்ற தாயான காளியம்மா சிங்க முக வாகனமா சிவன் கொடுத்த வாக்கியமா கட்டியலா பெரும்படையா சகலாத்து கூடாரமா சக்தி கொண்ட காளியம்மா அடடே அட்டை காளி 8 பேரா 8 பேரா அவதரித்து வாராளே 8 பேரா ஓடியா ஓடியா அப்படி கோரமக கண்ணழகா தாயான காளியம்மா அட்டை காளி 8 பேரா மகுடவத முடிப்பதற்கு மகாளியா வாராளே 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 காளியாக வாராளே மாரியாக வாராளே முத்து மாறி முத்தாரம்மா உச்சியதி மகாளி அட்டகாளி 8 பேரா அவதரித்து வாராளே ஓடியா ஓடியா அட்டகாளி 8 பேரா காரியங்க ஒரு நல்லாதில சான்றோர்கள் வம்சத்தில காளி அவதரித்து வாராளே அட்டகாளி 8 பேரு கும்படுப்பா குடமடுப்பா ஓடி பட சேகரிப்பா நம்பி வந்த பேர்களுக்கு காளியம்மா கொடுப்பவளா தாயார காளியம்மா புள்ளலோ ஜடையழகி ராம தங்கையம்மா புள்ளல தலையழகி பாவால தங்கையம்மா எர்ரகட்ட அழகியம்மா செலோட தங்கையவா அட்டகாளி 8 பேரு கும்படுப்பா குணமடுப்பா ஓடி பட சேகரிக்க சாந்தொழுக முழுகொழுக சந்தளங்கள் ஏற்தொழுக இல்லோட மரசோட காளி விளையாடி வாராளே ஆடி வாரா ஓடி வாரா ஆடி ஓட்டு வாரா தடகுலைய முடிகுலைய காளி தவணம தானுலைய இல்லோட மரசோட விளையாடி வந்தவளே தாயான காளிக்குத்தான் சட குஞ்சி வர்ற அழகு சட ஆடி வர்ற விழுந்த சட கடலு நீராடு விளக்க விழுந்த சட கடலு நீராடு அடக்க விழுந்த சட காளிக்கு கடலு நீராடு உச்சியில விழுந்த சட உலகமெல்லாம் நீராடு தாயான காளியம்மா பஞ்சமுக கண்ணழகி ஹரிராம தேவியவா தாயான காளியம்மா விளையாடி வந்தவளா அட்டகாளி 8 பேரு நாகலோகம் பிறந்தவளா நாராயண தங்கையம்மா
ஆரையுன தங்கையம்மா அட்டகாளி 8 பேரும் காளி 8 பேரும் போல கைல்வடிப்பா கோளல் வடிப்பா விளையாடி வாராளே விளையாடி வாராளே ஏ காளியாக மாரியாக 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 அனாவதரித்த அம்மா வாராளே மாரியாக ஓடியா ஓடியா ஐயா வேம்பு வந்து பிறந்திடுமா பிறந்திடுமா வேம்பு வந்து அம்மாளுக்கு பிறந்த போது பிறந்த போது விளையாட பெண் பிறந்தா பிறந்தா சாட்ட வந்து பிறந்திடுமா பிறந்திடுமா காளியம்மா அம்மா சலராட பெண் பிறந்தா பிறந்திடுமா ஐயா சோலா இதோ கையில் பிடிக்க பிடிக்க சோதி கிளி காளியம்மா காளியம்மா சோலா இதோ கையில் பிடித்து பிடித்து காளியம்மா அம்மா அவள் விளையாடி வாராளே ஓடியா ஓடியா அடடே அட்ட காளி 8 பேரும் 8 பேரும் வர முக கண்ணழகி கண்ணழகி வாவாலே தங்கையம்மா தங்கையம்மா அப்போ நல்லோ சடையழகி ஹரிராமன் தங்கையம்மா ரொம்ப நல்ல தலையழகி வாவாலே தங்கையம்மா கண்டாங்கி சேலக்காரி சேலக்காரி ஏ காளியம்மா அம்மா அந்த கண்ணனோட தங்கையம்மா அம்மா சேலக்காரி அடடே அட்டை காளி 8 பேரும் நாகலோகத்தில பிறந்தவளா பிறந்தவளா நாராயண தங்கைமார்கள் தங்கைமார்கள் காளியாக மாரியாக முத்துமாரியாக ஆமோ தாரமனாக ஆமா சந்தனமாரியாக ஜடமாரியாக ஆமா உச்சினி மாகாளியாக ஆக வடகுத்தி அம்மனாக ஆமா வட பத்திரகாளியாக ஆக வடக்கவாசல் செல்வி அம்மனாக ஆக என் தாயான சக்தி காளியம்மா ஆமா அக்கா எங்க 8 பேரும் 8 பேரும் அண்ணா அவதரித்து வாராளே வாராளே மாகாளி 8 பேரும் 8 பேரும் மாகாளி 8 பேரும் 8 பேரும் அண்ணா அவதரித்து வாராளே ஓடியா ஓடியா வாராளே அப்படியாகவே நாகலோக பட்டணத்தில் ஆமோ என் தாயான சக்தி பார்வதா தேவி அம்சத்தில ஆமா பாம்புக்கு பிள்ளையாக ஆமோ என் பராசக்தி அம்பிகை பத்திரகாளியாக வந்து பிறந்திருக்கிற ஆமா காளியாக மாரியாக ஆமா அட்டமாகாளியாக வந்து அவதாரம் புரிந்திருக்க ஆமா ஐயா கடலுக்குள்ள பெண் பிறக்க கையில இல வர வளர தாயான காளியம்மா அட்டகாளி 8 பேர் சத்தி பிறந்தாளே சத்தி பிறந்தாளே நாகலோகம் தன்னாதிலே ஓடு 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 லோகத்திலே நாகராஜாவும் நாகராணி பிள்ளாளும் ஆமோ அமிர்தத்திலே வந்த ஆதிபராசக்தி பார்வதி ஆமா அட்டமாகாளி 8 பேரா வந்து பிறந்திருக்கிறா. சரி அப்ப அரவமான பாம்புக்கு பிள்ளையா பராசக்தி பிறந்திருக்கின்ற ஆமா அம்மா வந்த அவதாரம் புரிய சரி கடலுக்குள்ளே பின்பிறக்க ஆமா கையிலையிலே வரமானது வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமா அப்ப அரவமான பாம்பு நாகராஜாவும் நாகக்கன்னியும் கன்னியோ பாம்புக்கு குழந்தை பிறந்தா பாம்பு குஞ்சு தனையா பிறக்கணும். பிறக்கணும். ஆனா பாம்பு குஞ்சு பிறக்கவில்லை. ஆமா
பார்வதாதேவி அம்சத்துல சரி அட்ட மாகாளி 8 பேரா வந்து பிறந்திருக்கின்றா. ஆமா இஞ்சி வைக்க என்ன முளைச்சிருக்கா? என்ன முளைச்சிருக்கா? இஞ்சி வைக்க கரும்பு முளைச்சிருக்கு. கரும்பு முளைச்சிருக்கு. இஞ்சி வைக்க கரும்பு முளைச்சிருக்கு. அப்படி கேட்கணும்ல. கரும்பு இஞ்சி வச்சா கரும்பு ஏன் முளைச்சதுன்னு கேட்கணும்ல. கேட்கணும்ல. ஏன் கேட்கணும்ல? இஞ்சி வச்சா என்ன முளைச்சிருக்கு? என்ன முளைச்சிருக்கு? இஞ்சி தானே முளைக்கணும். ஆமா. ஆனா மஞ்சள் வந்து முளைச்சிருக்கு. ஓ மஞ்சள் முளைச்சிருக்கு. பேரவு. சரிதான். அப்ப நாகராஜாவுக்கும் நாகராணி பிள்ளாளுக்கும் ஆமோ பராசக்தி அம்சத்திலே பார்வதியாதேவி அம்சத்திலே ஆமா பத்திர காளியாக வந்த அவதாரம் புரிந்திருக்கிற ஆமா அப்ப அரவமான பாம்பு ரெண்டும் சரி அட்ட மகாளி 8 பேரை ஆமா என்ன விதமாக வளர்த்து வருகிறார் தெரியுமா? இப்படி அரவமான பாம்பு ரெண்டும் பாம்பு ரெண்டோ அரவமான பாம்பு ரெண்டும் பாம்பு ரெண்டோ நாகலோக வட்டணத்தில் வட்டணத்தே நாகமூடி ராஜாவோ ராஜா ஆவோ நாக கன்னி பிள்ளவளா பெண்ணவளா வாயால தேனெடுத்த எடுத்த வந்து வீசஞ்சரம் என்று மன்றே பாலால தேனெடுத்து பாலால தேனெடுத்து ஐய வளக்குதைய குழந்தைகளே ஓடு 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 அப்படி வளர்த்து வரும் நாளையில நாகலோகம் தல்லாதீர நாகம் மூடி ராஜாவோ நாம சத்திமார்கள் 8 பிள்ளைகளுக்கும் ஆமா வாயாலே அமிர்தம் கொடுத்தமையானா ஒரு துளி விஷம்பட்டாலும் பிள்ளைகள் உயிர் வாழ முடியாது 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 என்ற அரவமான பாம்பு நாகமுடி ராஜாவும் நாகக்கன்னியான பிள்ளாலும் ஆமா கொம்பு தேரை கொண்டு வந்து ஆமோ ஐயா ஊட்டி வளக்கால காளே உடலெல்லாம் ஐயோருக ஓருக தேத்தி வளப்பாளா பாள தேகமெல்லாம் ஐயோருக ஓருக மகாளி 8 பேரை பேர கண்ணையுமை காற்பது போல் கண்ணையுமை காற்ப கருத்துடனே வளர்த்து வர வளர்த்து வாரா ஓடு 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 அப்படி வளர்த்து வரும் கைலாச வாசலே ஆதிசக்தி பார்வதியா சிவனுடைய முன்னாலே எம்பெருமானே ஏழு உலகமெல்லாம் இறைகளுக்கு நிறைவா ஆமா பூலோக நாடு தாங்கள் படியளக்க செல்கின்ற பொழுது ஆமா பூலோக நாட்டிலே பார்வதாதேவி அழகை போன்று சரி பகவான் எங்க பார்த்ததுண்டா கண்ணாலே கண்டதுண்டா இறைவா பகவான என்று சக்தியான பார்வதியா சிவனுடைய முன்னாலே பார்வதிய கேட்காள பார்வதியால் கேட்ட போது பகவான் சொல்லுவார வாடியம்ம பார்வதியே பார்வதியால் அழகை போன்று பாருலகில் யாரும் இல்லை ஈஸ்வரியால் அழகை போன்று 7 உலகத்தில யாரும் இல்லை சக்தியோட அழகை போன்று சக்தியோட சர்வலோகத்தில யாரும் இல்லை ஓடு 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 அந்த கைலாச வாசலில
அம்மா பார்வதி என்ன என்ன உன்னுடைய அழகை போன்று பகவான் பாரேழு உலகத்திலே பார்த்ததில்லை கிடையாது. சக்தி சிவனுக்கு நீ அழகு, அழகு சிவன் சக்தி உனக்கு நான் அழகு அழகு. என்று இருவேர்களுமாகவே பேசிக் கொண்டிருக்க ஆமா. அந்த பாதையாக யார் வருகிறார் தெரியுமா? யார் யாரையுமா? திரிலோக சஞ்சாரி ஆமோ நாரத மகரிஷி வருகிறார். வருகிறார். நாராயணா. நாராயணா. ரூபாய்க்கு எத்தனானா? நாராயணா. அதான் ரூபாய்க்கு எத்தனானா ஐயா? ரூபாய்க்கு 4 அணா. நாராயணா ரூபாய்க்கு இப்போ ஒரே அணா தான். 1 அணா. அப்ப நாரத மகரிஷியானவர் ஆமா. கைலாச வராரே. கைலாச வாசலில பார்வதிய கண்டாரே. அம்மா ஏ பார்வதி பாட்டிய என்ன என்ன ஏன் இப்படி சிரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? என்ன என்ன கைலாசத்துல நாட்டு செய்தியை சொல்ல அன்னைக்கு ஒரே ஒரு நாரதர் தான் இருந்திருக்கிறாரு. ஆமா, ஒரே ஒரு நாதர். ஆனா இப்ப அப்படியா இருக்காங்க? இப்ப பூலோகத்துல ஏகப்பட்ட நாரதர் இருக்காங்க. அது இல்லைன்னு ஒரு ஊருக்கு ஒரு நாரதர், ஒரு தெருவுக்கு ஒரு நாரதர். அதையா விடுங்க போங்க. இந்த வில்லடி செட்ல 2 பேர் இருக்கான், குடத்துக்காரரும் கட்டக்காரரும். இவங்க 2 பேரும் பொல்லாத நாரதர். அப்ப அவர் ஒரு நாரதர் இருந்தாரு உலகத்து செய்தியை சொல்ல. இப்ப இந்த ஆர்வத்துல 2 பேர் இருக்காங்க. இன்னொன்னு அதனாலே அம்மா பராசக்தி ஆமா தான் தான் அழகென்று தன் மனதில என்ன வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். நாகலோக பட்டணத்தில ஆமா அந்த நாகமுடி ராஜாவுக்கும் நாகக்கன்னி பெண்ணாளுக்கும் அட்டகாளி 8 பேர்கள் சக்தி வந்து பிறந்திருக்க காளியம்மா அழகை போன்று கலியுகத்தில் யாரும் இல்லை. மாரியுட அழகை போன்று மாதிரத்தில் யாரும் இல்லை. ஏ பேர பிள்ளை என்ன என்ன நாரதரே, என்ன அட்ட மகாளி 8 பேர்கள் அழகோடு இருக்கிறாளா? ஆமா பாட்டி. நாகலோக பட்டணத்தில ஆமா நாகமணி ராஜாவுக்கு நாகக்கன்னியான பெண்ணாளுக்கும் அட்டகாளி 8 பேருக்கு பிள்ளைகள் வந்து பிறந்திருக்காங்க. பராசக்தி பார்வதி அம்சத்துல பிறந்திருக்கா. ஆமா சின்னஞ்சொரு பிள்ளையாக பச்சிலம் பாலகியாக நாகலோக பட்டணத்துல அப்பேற்பட்ட அழகோடு அவதாரம் பண்ணிருக்கா. என் தாயான ஆரியங்கா ஒரு காளியம்மா, அக்கா தங்க 8 பேரும் சின்னஞ்சொரு பிள்ளையாக பச்சையிலம் பாலகியா பாப்பாத்தி பெண்ண போல செக்க ஜெவ பழக செந்தூர பொட்டழக தங்கே தலையழக வாடாமல்லி தரத்தழக முன்னழக பின்னழக முகத்திருட திருவழக மாகாளி 8 பேரும் அழகுன்னா அழகா பேர்பட்ட அழகா இருக்கா. தங்க சிலையா செப்பு சிலையா இருக்காளே சக்தி காளியம்மா. 1000 நாவு படைத்த ஆதிசேடனாலும் சொல்ல முடியாத அளவோடு அமர்ந்திருக்கின்ற சக்திமார்கள். அவன் சூரிய பிரகாசமா கோடி சூரியன் ஒளியை போன்றும் செலுத்திக் கொண்டிருக்கின்றா. அப்ப நீங்க அழகு நினைக்க வேண்டாம். பார்வதி பார்த்தா சக்தி என்னை காட்ட அளவோடு பிறந்திருக்கிறார்களா? அப்பேற்பட்ட பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்றார். நாரதார் பார்த்தார். பார்வதி அம்மா என்னாலே முடியாது, பகவான் கிட்ட போய் கேளுங்கண்ணா. பகவானால முடியாதுன்றாரு. வேற யாரால முடியும்? ஏ சக்தியே அம்மா பார்வதி, பிள்ளையுடைய அழகை தாங்கள் பார்க்க வேண்டுமே. ஆனா அண்ணனாகிய கோபால கண்ணனால் முடியும் என்றோ, ஆதே நாராயணனால் முடியும் என்றார் அல்லவா? அப்ப சக்தி உமா பார்வதியா கைலாச வாசலில அண்ணனான கண்ணனைத்தான், அண்ணனான கண்ணனைத்தான் ஆதி சத்திய வாழைக்காளே தகதா தகதை ஆதி சத்தியவா அப்படி பார்க்கடலில் பள்ளி கொண்ட, பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் கண்ணனைத்தான் பார்வதியாளை பாளாம் ஆளிலையில் பள்ளி கொண்ட
அச்சுதனை அழைப்பாளா அலைகடலில் சயனம் செய்யும் நாராயணன் கண்ணனைத்தான் பார்வதி அழைக்காள அழைக்கும் சத்தோ காதில் கேட்டு அச்சுதேனோ அமைய காதில் கேட்டு அப்போ ஆதிசக்தி உமையவளா அண்ணனான கண்ணனைத்தான் பார் கடலிலே பள்ளி கொண்ட பரந்தாமனை அழைத்தாள் அல்லவா அப்ப கிருஷ்ண பரமாத்மா நாராயணன் அவனேதன் அந்த கோபால கண்ணா நாராயணன் கைலாயவதிக்கு பச்சைக்கால் கருடனேறி பார்க்கடல் விட்டு பரந்தாமனாகிய கண்ணன் வருகின்றார் கைலாயமலைக்கு கைலாச வாசலுக்கு கடவுளுடைய இடமதற்கு ஆதிவள்ளி கைலாசம் அரணாருட இடமாதற்கு பாரவெள்ளி கைலாசம் பாரவெள்ளி கைலாசம் அதோட பச்சை மாலு வாராரு நாராயணன் என்பெருமாள் கைலாசத்துக்கு வந்த ஆதிபராசக்தியுடைய முன்பாக தங்கையே அம்மா பார்வதி தமையனை அழைத்த காரணம் என்ன அண்ணா நாராயணா நாகலோக பட்டணத்திலே நகராஜாவுக்கும் நாகக்கண்ணி அரவமான பாம்பு ரெண்டுக்கும் அமிர்தமல்லம் கலசத்திலே அட்ட மகாளியா வந்து பிள்ளைகள் 8 பேர்கள் பிறந்திருக்கிறார்கள் சத்தியமாருடைய அழகை போன்று யாரும் கிடையாதல்லவா அதனால அந்த பிள்ளையுடைய அழகை பார்க்கணும் நாகலோகம் சென்று குழந்தைகளை எடுத்து வர சொன்னா பார்வதி அப்பெண் பெருமாளாகிய நாராயணன் அவரே கிருஷ்ண பரமாத்மா அப்ப என்ன சொன்னார் தெரியுமா தங்கச்சி பார்வதி நான் நாகலோகம் சென்று பிள்ளைகளை கைலாதபதிக்கு எடுத்து வர வேண்டுமே அரவமான பாம்பு ரெண்டும் புல்லாத கோபக்காரங்க கொடிய விஷம் நிறைந்தவங்க நஞ்சு விஷம் கொண்டவங்க இல்லையா நான் பிள்ளை எடுக்க போனா என்கிட்ட விடுவாங்களா விட மாட்டாங்க கோபத்துல ஒரு போடு போட்டான்னா திரும்பி வர முடியுமா நிலைமை என்ன ஆகும் வரவே கொட்டமர தள்ளிடும் அதனால என்ன சொன்னார் தெரியுமா கோபத்தை கொண்ட நாகராஜாவும் நாகக்கண்ணியும் கோபத்தை அடக்குவதற்காகவும் ஒரு பிள்ளை 2 பிள்ளைன்னா அண்ணன் கண்ணன் நாராயணம் கொண்டு வந்துருவேன் ஆனா இவங்க அக்கா தங்க 8 பேர் இருக்காங்க இல்லையா 8 பேர் இருக்காங்க இவர்கள் எடுத்து வருவதற்காக பறக்கும் தட்டு படகு வர ஒன்றும் 2 வரத்தை நம்ம அத்தான் பகவான் வச்சிருக்கிறாரு ஆண்டவனிடத்திலே வாங்கி நீ அண்ணன் கிட்ட தந்தையானா நாராயணனாகிய கண்ணன் நான் நாகலோகம் சென்று பிள்ளைகளை எடுத்து வாரேன் என்றார் என் பெருமாளாகிய கிருஷ்ண பரமாத்மா அப்படியே ஆதி வராசக்தி பார்வதி ஆண்டவனாகிய சிவனிடத்திலே 2 வரங்களை வாங்கி கொண்டு வந்த அண்ணனாகிய கண்ணனிடத்திலே கொடுத்த கண்ணனாகிய நாராயணன் அட்ட மகாளி 8 பேர்களையும் காளியம்மா மாரியம்மா முத்துமாரியம்மா முத்தாரம்மா சந்தனமாரியம்மா ஜடமாரியம்மா உச்சினி மாகாளியம்மா வடக்குத்தியம்மா வட பத்திரகாளி வடக்கு வாசல் செல்வியம்மா உச்சினி மாகாளி தங்கம்மா புதுவீட்டா பத்திரகாளி படைவீட்டா அட்டகாளி 8 பேர்களையும் என் பெருமாளாகிய நாராயணன் கைலாசபதிக்கு எடுக்க வேணும் என்று விதமாக கண்ணன் வருகிறார் தெரியுமா என் பெருமாள் நாராயணன் என் பெருமாள் நாராயண அட்டகாளியரை எடுப்பதற்கு வேதமா வாரானா 10 சென்ற கண்டே தவண்டதொரு கிழவர் போன்று நாராயணன் கோபாலே 10 சென்ற
கட்டி நரைத்த கிழவர் போன்றோ கிழவர் போன்றோ கண்ணன் அவர் வாராரே வாராரே பகவானியோட வரங்கள் வாங்கி வாங்கி நாராயண எம்பெருமாள் பெருமா நாகலோக வார போது போது நாகலோக வார போது எவ்விதமா நடக்குதானா ஆமையா எவ்விதமா நடக்குதானா ஆமையா ஆமையா ஆமண்ணே ஓடு 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 அந்த நாகலோக பட்டணத்தில் அரவமான பாம்பு ரெண்டு நாகராஜாவும் நாகக்கண்ணியும் அம்மாயே காளியம்மா சக்தியே மாரியம்மா அடியே முத்துமாரி முத்தாரம்மா என் உப்படாதி என் சந்தனமாரி என் காந்தாரி என் உச்சினி மாகாளி அட்டகாளி 8 பேர்களை மலைத்தாள் சத்திமார்களே அம்மாவும் அப்பாவும் 7 கடலுக்கு அப்பால் இதை தேடி வருவரைக்கும் இந்த புத்த விட்டு நீங்க ஒரு பக்கம் பெயரப்படாது அம்மாவும் அப்பாவும் சொல்லிவிட்டு நாகலோக பட்டணத்தில் அந்த அரவமான பாம்பு ரெண்டோ இறை தேட வாராரு இறை தேட வர போது சக்திகாளி 8 பேரும் ஒன்று கூடி வாராள நாகலோகம் தன்னாதில கடற்கரை மணலாதில அடியே தங்கைமார்களே இந்த புத்துக்குள்ளே நாம் இருந்தவையானா எந்த பெருமையும் கிடையாது மணலுக்குள்ள இருந்தவையானா எந்த மகிமையும் கிடையாது அம்மா அப்பா விருதோட போயிட்டாங்க அதனால தங்கைமார்களை அழைத்து தாயான காளியம்மா நாகலோக பட்டணம் கடற்கரை வழியாக விளையாட தங்கைமாரை அழைத்து வார மாகாளி 8 பேரும் நாகலோகம் தன்னாதியில கடற்கரை மணலாதியில சின்னஞ்சீரு வீடு கட்டி சின்னஞ்சீரு வீடு கட்டி காளி விளையாட வாராளே ஓடு 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 மழல கொட்டுதாள சேத்து வீடு கட்டுதாள மாகாளி 8 பேரும் அம்ம கொடி மழல கொட்டுதாள புது வீடு கட்டுதாள சக்திமார்கள் 8 பேரும் படை வீடு கட்டுதாள படை வீடு அடடே பத்திரகாளி 8 பேரும் ஓடு 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 தகத்தா தகத்தை யாத்து மழல் சோராக்கி ஆவரம்பு கரிசமைத்து பூச்சி விளக்கேத்தி விளையாண்டு இருக்காளே தாயான காளியம்மா அந்த கடற்கரை மணல்ல வந்தா சின்ன சின்ன கோபுரமா கட்டி விளையாண்டாங்க அது மட்டும் ஐயா ஆத்து மணல சோறாக்கி ஆவரம்பூவ கரிசமைத்து மின்னட்டம் பூச்சி விளக்கேத்தி விளையாண்டு கொண்டிருக்கிறா சத்திமார்கள் 8 பேர்களும் அப்ப விளையாண்டு இருக்கும் போது நாராயண எம்பெருமாள் நாகலோக வாராரே நாகலோக வரபோது நாகலோக வரபோது அங்கே எவ்விதமா நடக்குவான் ஓடு 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 ஓடு
பெருமாளாகிய கண்ணன் ஆமோ நாகலோகம் வந்தார். நாகலோகத்திலே தாயான சத்தியமார்கள் 8 பேர்களும் ஆமா சின்ன சின்ன வீடு கட்டி விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். சரி மழல்ல இந்த சிரட்டை இருக்கு பாத்தீங்களா, சிரட்டை ஆமா சிரட்டைய கவத்தியால கருப்பட்டி தட்டி விளையாட்டாங்க. சரிதான் கருப்பட்டினா எப்படி கருப்பட்டி? எப்படி கருப்பட்டி? உடம்புடி கருப்பட்டியா? அந்த கருப்பட்டி கிடையாது, வேற உடம்புடி கருப்பட்டி. அது அசைவே செய்யாத, அப்படி அதான் கேட்க. அது உடைக்க முடியாது. வேற எந்த கருப்பட்டி உடையும்? வேற எந்த கருப்பட்டி? நம்ம நாட்டு கருப்பட்டி. நாட்டு கருப்பட்டி, நாட்டு கருப்பட்டி எப்படி இருக்கும்? நாட்டு கருப்பட்டி அது லேசம் உள்ள உடைஞ்சிருமே, அது சீனி. நல்ல வேலை. ஆமா அப்ப நயங்கருப்பட்டி வாங்கணும்னா எங்க போவ? நயங்கருப்பட்டி வாங்கணும்னா வடக்க வடக்கு எட்டி போனோம். வடக்கு எட்டி போகணும். ஆமா. நயங்கருப்பட்டி வாங்கணும்னா ஆமா கொஞ்சம் வேலைப்பாடு இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா அப்ப அப்படி சொல்லுங்கண்ணே. ஆமா நகராஜாவும் நாகக்கண்ணியும் அரவமான பாம்பருண்டு இல்லாத வேளையில கண்ணன் வந்தார். கண்ணன் வருகிற பொழுது 8 பேரும் விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க. சரி அப்படின்னு